இது மாதிரி ஒரு ஆஃபீஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மேலதிகாரி எல்லா லெட்டர்ஸையும் அவரே கேர்ஃபுல்லாக படித்து திருத்துவாராம் இங்கிலீஷ்லாம். கீழே இருக்கிறவங்க அனுப்புகிறாங்க. இவர் எல்லாத்தையுமே சாதாரணமாக வந்து ஏதோ இப்போ ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் ஒரு சாதாரணமாக நான் வந்து உங்கள் கடிதம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு போட்டால் கூட உங்கள் கடிதம் கிடைக்கப்பட்டதுங்கிறது கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக எழுதுவாராம். அவருக்கு ஏதாவது கை வைக்கணும், அவருடைய இங்கு ஒவ்வொரு ஒரிஜினல் காப்பிலையும் இருக்கணும்னு ஆசை. இது மாதிரி இருக்கக்கூடிய கீழே இருக்கிறவங்க ரொம்ப எந்தூசியாசத்தோட வந்து லெட்டர் டிராஃப்ட்லாம் போட்டு போட்டு மேலே அனுப்புகிறாங்க. எல்லா லெட்டரும் திருத்தி வருது. சரி, மறுபடியும் திருத்தி அனுப்பிச்சா மறுபடியும் ஒரு திருத்தம். சரி, இதுதான் ஃபைனலைஸ்னா அதை டைப் பண்ணி அனுப்பிச்சா அதுலேயும் வந்து ஒரு திருத்தம் போட்டு அனுப்புவார். இப்போ கீழே இருக்கவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாலும் இவர் திருத்த தானே போகிறான்னு ஏனோ தானோன்னு எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு முறை அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியதாக போச்சு. அந்த லெட்டர் திருத்ததுக்கு நேரம் இல்லை. டக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, சைன் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். இப்போ கீழே இருக்கிற ஆள் அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வரான். இவர் கிளம்பி காரில் போகும்போது, சார் என்ன சார், இந்த லெட்டரில் நிறைய மிஸ்டேக் இருக்குது சார். நீ தானே அனுப்பிச்சா, அவசரமாக போகிறேன் சார், இது நிறைய மிஸ்டேக்கோடு. நாங்கள் எதுக்கு மிஸ்டேக்கு சார், எப்படி இருந்தாலும் நீங்கள் திருத்த போகிறீங்கிறதுல நாங்கள் கண்டுக்காமல் கீழே என்ன எழுதி வச்சாங்களோ அப்படியே போட்டு அனுப்பிச்சி விட்டோம் சார். நிறைய மிஸ்டேக் இருக்குது சார், நீங்கள் பார்த்து அனுப்புங்க. பார்த்தா ஏகப்பட்ட தப்பு. அப்போ தான் அவர் உணர்ந்தார், கீழே இருக்கிறவங்க தன்னுடைய மைண்டை அப்ளை பண்ணவே விடாமல் அவர் அந்த 1 வருஷமாக பண்ணிட்டார். இப்போ அவங்கள டெசிஷன் பண்ண வச்சு அதிலிருந்து ஆல்டர்னேட்டிவ்ஸை சூஸ் பண்ணால் தான் அவங்க வந்து நல்லபடியான ஒரு நிர்வாகிகளாக பிற்காலத்தில் வருவாங்க. அதனால் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறதுங்கிறது நிர்வாக லட்சணம் அல்ல, அது நிர்வாகத்திற்கு கேடு.